நம்ம வந்து எல்லா மாலை மாதிரி நம்ம மாலைகள் இருக்காது. பொதுவாகவே இதுக்கு வந்து உண்மையா சொல்ல போனா ஞான மாலை தான். சரியா? ஞான மாலைன்னு இப்ப நீங்க யார்கிட்டயாவது சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியாதுங்கிறதுனால சிவன் மாலைன்னு சொல்லிருங்கன்னு சொல்லுவோம். ஞான மாலைன்னா ஒரு சிலருக்கு அது என்ன அப்படின்லாம் கேள்வி நிறைய கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அதுக்காக சிவனுக்கு யாருக்கு மாலை போட்டிருக்கீங்கன்னா சிவனுக்கு போட்டிருக்கோம் ஐயா, அவ்வளவுதான். எங்க போவீங்க? கைலாயத்துக்கு போயிட்டு வருவோம், அவ்வளவுதான். ரெண்டே பதில் தான். சிவனுக்கு மாலை போட்டிருக்கீங்கன்னா எங்க போறீங்கன்னு கேட்டா கைலாயத்துக்கு போயிட்டு வரோம். ரெண்டே பதில் தான் அதுக்கு. சரியா? இதுதான் கேட்கறவங்களுக்கு பதில் சொல்றது. அதே நேரத்துல மாலை போட்டிருக்கிறவங்க மாலை நாளை காலையில நம்ம 6 மணிக்கு ஏத்த ஆரம்பிச்சிருவோம். 6 to 6:45 ஏத்தணும். சரியா? 6:50 தாண்டக்கூடாது. அதனால அதுதான் நான் 6:45 சொல்றேன். 10 நிமிஷத்துக்கு. ஏன்னா நீங்க 6:50 வரைக்கும் இருக்குல்ல நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. சரியா? அப்போ நம்ம வந்து மாலை போட்டவங்க, மாலை எடுத்துக்கிட்டவங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த 48 நாள் குரு பூஜைக்கு மாலை இறக்குறது வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் பிள்ளைகளவோ இல்ல வீட்லயோ பக்கத்துல இருக்கிறவங்களவோ யாரவுமே தூய வார்த்தையால பேசவே கூடாது, திட்டக்கூடாது, கோவப்படக்கூடாது. நீங்க மாலை எடுத்தது, இந்த மாலையில உங்களுக்கு ஒரு பழக்கம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்லி திட்டுறீங்களோ அது அப்படியே பலிக்கும். நீங்க என்ன சொல்லி திட்டுறீங்களோ எதிரில் இருக்கிறவங்களோ அவங்களுக்கு அது அப்படியே பலிக்கும். அதனால அந்த மாதிரி காரியத்தை யாரும் பண்ணிடாதீங்க மாலை எடுத்திருக்கிறவங்க. சரியா? மாலை போடாதவங்க நம்மள 1000 கிண்டல் பண்ணலாம், பண்ணிட்டு போட்டு நம்ம அதை பத்தி கவலை அவசரம் இல்லை, சிரிச்சுக்கிட்டே போயிடணும். அவங்கள்ட்ட ஒரே வார்த்தை, கிண்டல் பண்ணாலும் சரி இல்லை வேற ஏதாவது தவறா சொன்னா கூட நல்லா வாழ்த்துறையா, சந்தோஷம், மகிழ்ச்சி, எப்படி நல்லா வாழ்த்துறீங்க, அப்படியே வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடணும். அந்த இடத்துல நம்ம கோவப்படவோ சினப்பட்டு முறைச்சு கூட பார்க்க கூடாது. சரியா? எக்காரணத்தை கொண்டும் மாலை எடுத்துக்கிறவங்க அதுல ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா யதார்த்தமா பழகிக்கிட்டே இருக்கிறதுனால சட்டுன்னு வந்துடும். இந்த அவனுக்கெல்லாம் ரொம்ப ஷார்ட்டா வரும். வந்துச்சுன்னா தெரிஞ்சு அதை நீங்க பேசிட்டீங்க, தவறான வார்த்தைகளை பேசிட்டீங்கன்னா அன்னைக்கு நைட்டு உதடெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். உதடெல்லாம் பாலமா வெடிக்க ஆரம்பிச்சிடும். பிற 3 நாள் கழிச்சுதான் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு பிற அதுக்கு இது பண்ணி அதை சரி பண்ண முடியும். அது தெரிஞ்சு மறுபடியும் நீங்க அதவே தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாக்கு பெருசா வீங்கிரும், பேசவே முடியாது. தாங்கணும். நம்ம இதை பொறுத்தவரையில நமக்கு உடனே நம்ம தப்பு பண்ணினாலும் நமக்கு பனிஷ்மெண்ட் உடனே கிடைச்சிரும். பிறரை பத்தி நம்ம சொல்ல வேண்டாம், அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போதும், அதை அவங்க அனுபவிச்சுட்டு போட்டோம், அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை. சரியா? நீ சொன்னா உனக்கு இப்படி ஆயிரும் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம வேலை அவனுக்கு நல்ல ஒரு புத்தியை கொடுங்க ஐயா அப்படின்னு தான் கேட்கணுமே தவிர அவன் இப்படி எல்லாம் நம்மளை பேசிட்டானேன்னு கோவப்பட்டோ ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம உதிர்க்கவே கூடாது. இது மாலை எடுக்கிறவங்க கவனத்துல இருக்கணும். இப்ப வீட்டுல இருக்கிறீங்க, ஒருத்தர் மாலை போட்டிருக்கிறீங்க, வீட்டுல குழந்தைங்க துணைவியாரு மற்றவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமையானா ஏதாவது ஒண்ணு கவிச்சி எடுத்து சாப்பிடுவாங்க. அவங்கள சாப்பிட வேண்டாம்னு நம்ம சொல்லக்கூடாது, நம்ம அவங்கள சாப்பிட வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அவங்க தாராளமா எடுத்து சாப்பிட்டு போட்டோம், அவ்வளவுதான். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை மாத்திரம் நம்ம எப்பவும் போல ஒரே மாதிரி ஒதுக்கி வச்சுக்கிறோம். இப்போ நீங்க இருக்கிறீங்க, நீங்க பெண்களா இருக்கிறீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட போய் சொல்லிடணும். சாப்பாடு செஞ்சா நீங்க முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க வந்து அவசரப்பட்டு எடுத்து சாப்பாடு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டாங்கன்னா நீங்க திருப்பி காப்படி அரிசி பொங்கிக்கிட்டு தான் ஆகணும். இங்க பெண்கள் இருக்கிற இடத்துக்கு சொல்லிடுறேன். சரியா? ஆமா, நீங்க தான் செய்ய போறீங்க. முதல்ல உங்களுக்கு தேவையான என்ன வேணுமோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து சாம்பார் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்க பிளேட்டு
உங்க டம்ளரு இது எல்லாமே தனியா தான் இருக்கணும். நம்ம குடும்பம் தானேன்னு உள்ள ஓட்டு உழைப்பிடலாம் கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க படுக்கிற பாயா இருந்தாலும் சரி, பெட்ஷீட்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, குழந்தைய கூட அதை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது. இப்ப சின்ன குழந்தைய தெரியாம படுத்துருவாங்க, அவங்களே எஞ்சி போன்னு சொல்ல முடியாது நம்மளால. ஆனா என்ன ஆகும்னா அந்த குழந்தை அன்னைக்கு நைட்டு தூங்காது. எப்படி அன்னைக்கு நைட்டு அது தூங்காது. அப்ப நம்ம அந்த வேதனையை நம்ம நேரில் பார்க்க வேண்டியது வரும். புரியுதா? இது வீட்டுக்குள்ள இருக்கிறது. இப்ப வீட்டுல இருக்கிறீங்க, வீட்டுக்குள்ள இருக்கும்போதுதான் உங்க காலில் வந்து காலனி இல்லாம இருக்கணும். வீட்டை விட்டு படி இறங்குறீங்கன்னா எல்லார் காலிலையும் மாலை போட்டவங்க காலில் தக்க கொண்டா காலனி இருக்கணும். காலனி இல்லாம போனீங்கன்னா நீங்க அன்னைக்கு நைட்டு தூங்க மாட்டீங்க. உடம்பு வலி அவ்வளவு இருக்கும். இப்படி சொன்னார்ல, நம்ம ஒரு நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னா பாத்துக்கோங்க. இதுல மாற்றம் ஐயனார் நிறைய மாட்டுவான்னு நினைக்கிறேன். அந்த இது அவனுக்கு தான் வரும். இன்னைக்கு இப்படி பார்த்துலாமே அப்படின்லாம் வரும் அவனுக்கு. சரியா? தூங்க முடியாது. அதனால எக்காரணத்தை கொண்டு சொல்லுவாங்க, ஏன்னா மாலை போட்டிருக்கிறீங்க காலனி போட்டிருக்கேன்னு கேட்பாங்க. ஆமா, சிவன் மாலை போடுறதா இருந்தா காலனி போடணும். எங்களுக்கு மாலை எடுத்து கொடுத்த குருநாதர் அப்படித்தான் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறது இதுக்கு காரணம் நீங்க கூட இப்ப கேட்கலாம் கேள்வி. எல்லாரும் மாலை போடுறாங்க, எல்லாம் இப்படித்தானே இருக்கிறாங்க, நீங்க மொத்தம் நீங்க காலனி போட சொல்றீங்களேன்னு இப்ப நீங்களே கேட்டிருக்கலாம். நீங்க ஆனா கேட்க மாட்டீங்கல்ல. எந்த காலமும் நீங்க கேள்வி கேட்கிற இடத்துல இல்ல யாருமே. புரியுதா? ஆனா நம்ம இது சிவ சித்தாந்தம் மார்க்கம் ஞானமாலங்கிறதுனால நம்ம வீட்டை விட்டு வெளியே போய் தெருவில் போனாலும் ரோட்ல போனாலும் எங்க போனாலும் நம்ம மாத்திரமா நடந்து போறோம், பலரும் நடந்து போற பாதை. ஒருத்தன் காரி துப்பி இருப்பான், ஒருத்தன் வெத்தலை ஓட்டு துப்பி இருப்பான், ஒருத்தன் ஒண்ணுக்கு இருந்திருப்பான். இப்படி பல பிரச்சனை இருக்கும் பாதைகள்ல. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தீமையை தான் தரும். அப்போ நீங்க உங்க பாதை அதுல படும்போது அதனுடைய எப்படி சொல்றது நெகட்டிவான விஷயம் கூட உங்களுக்கு பாஸ் ஆகும் மேல. அப்போ அன்னைக்கு நமக்கு உடம்பு ஃபுல்லா அது ரணவலி வலிக்கும். சரியா? ஆமா. அப்படி ஏதாவது தெரிஞ்சு தெரியாம பண்ணிட்டீங்கன்னா எனக்கு உடனே இமிடியேட்டா தகவல் கொடுக்கணும். அதுக்குத்தான் வார வாரம் நீங்க வரணும்னு சொல்றது. புரிஞ்சதை நான் சொல்றது? ஆமா, வர முடியாதவங்க தகவலை கொடுத்துடணும். அதுக்கா எப்படி ஏமாந்துருவீங்க. ஏன்னா இது வந்து கண்டினியூவா போய்கிட்டு இருந்து 2 வருஷம் 3 வருஷம் அனுபவத்துக்கு வந்தா தான் நமக்கு வந்து அது நம்ம மைண்ட்ல இருக்கும். இப்ப நீங்க இப்பதானே ஏத்துறீங்க மாலை, எப்படி ஏமாந்துருவீங்க. டக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிடுவீங்க வீட்டுல. இவங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப பெண்களா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாலா போனவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இப்பதான் ரொம்ப குசுமுத்தனம் பண்ணுவாங்க. தேவையில்லாம அப்பதான் கிண்டல் அடிப்பாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க வம்புக்கு. நமக்கு அந்த வம்புக்கு வரும்போது நமக்கு பட்டுன்னு வந்துடும் வார்த்தை. அவங்க என்னதான் வம்பு பேசினாலும் நம்ம வந்து அதாவது சைப்புத்தன்மையை நம்ம உருவாக்கிக்கிறோம். ஆமா, அதே மாதிரி ஆண்களுக்கும் உண்டு. பெண்கள் அதெல்லாம் அந்த குசுமுத்தனமெல்லாம் சேட்டையெல்லாம் பேசுவாங்க, ஏதாவது ஒரு இதை வச்சு பேசுவாங்க. இங்க நமக்கு கம்மியா இருக்குது, ஆண்கள் நிறைய இருக்கிற இடத்துல அந்த பிரச்சனைகள்லாம் நிறைய வந்திருக்கு. இப்படி இந்த நேரத்துல ஆமா அவங்க இப்பதான் சமயம்னு வெட்டி வாங்குவாங்க, நீங்க தான்ப்பா பொறுத்துக்கணும்னு சொல்லுவோம். மற்ற நேரம் திட்டுனா அடிச்சு போடுவாங்க, இப்ப திட்டுனா அடிக்க முடியுமா? எழுத்து கூட பேச முடியாது இல்ல. அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. பொறுமையா இருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். புரியுதா? இது ஆண்களுக்குள்ள. மொத்தத்துல பெண்கள் ஆண்கள் யாரா இருந்தாலும் நம்ம ஞான மாலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாலை இறக்குறது வரைக்கும் நம்ம ரொம்ப நிதானமா பொறுமையா சகிப்புத்தன்மையோட தான் பயணம் பண்ணணும். நம்மளை ஒருத்த ரொம்ப கெட்ட வார்த்தையில கூட திட்டுவான், அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டு வெரி குட் இப்படியே வாழ்த்தியா டெய்லியும் அப்படின்னு சொல்லணும். எப்படி? இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரம் வாழ்த்தாத, டெய்லி நீ இப்படியே வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே போயிடணும். அது வீட்டுல வாழ்த்தினாலும் சரி, வெளியில இருக்கிறவங்க வாழ்த்தினாலும் சரி. ஆமா, சரியா?
அப்படியே சொல்லிட்டு போயிடணும். சாப்பாடு எவ்வளவு வேணாலும் சாப்பிடு, 3 வேளை இல்ல 6 வேளை வேணாலும் 6 வேளை சாப்பிட்டு ஆகணும் கண்டிப்பா. நைட்டு 2 மணி கூட பசிக்கும். செல்வகுமார் எல்லாம் கொஞ்சம் பழம் வாங்கி வச்சுக்கிறணும் வீட்டுல, சரியா? ஏன்னா சாப்பாடு நீங்க எடுப்பு சாப்பாடுங்கிறதுனால சாப்பாடுகளை வச்சிருக்க முடியாது. பழம் வாங்கி வச்சுக்கோங்க. நைட்ல பசிக்கும் போது 2 பழத்தை சாப்பிட்டு தண்ணி சாப்பிட்டுக்கலாம், சரியா? அதை பார்த்துக்கோங்க. அப்படி எல்லாருமே வீட்டுல பழம், வாழைப்பழம் வாங்கி வச்சுக்கோங்க. பிஸ்கட் சாப்பிட்றதா இருந்தா அப்புறம் மற்றதும் சாப்பிட்டுக்கலாம்ல. பழம்தான், பழம் வந்து செயற்கை கிடையாது இல்லையா? பழம் வந்து நீங்க வாழைப்பழம், ஆரஞ்சு பழம், எந்த பழம் வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். எல்லா பழமும் வச்சுக்கலாம். மனுஷன் செய்யற செயற்கையான பண்டங்களை தான் நம்ம சேர்க்க கூடாது, சரியா? அதை கரெக்டா வச்சுக்கோங்க. புதுசா என்ன பாச்சு, சரியா? புதுசா நம்ம மாலை போடுறதுனால சில விஷயங்கள் நமக்கு வரும். அப்படியே போகும்போது யாராவது ஒருத்தர் வருவாங்க, எனக்கு ஒரு டீ வாங்கி கொடு அப்படின்னு கேட்பாங்க. சம்பந்தமே இல்லாதவங்களா இருக்கும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. டீ தானே, ஏந்தா 10 ரூபா. ஆண்களா இருந்தா வாங்கி கொடுத்துடலாம், பெண்களா இருந்தா அந்த 10 ரூபா சாப்பிட்டுக்கப்போ அப்படின்னு கொடுத்துடணும். இன்னைக்கு டீ 10 ரூபாய்க்கு கம்மியா எங்கேயும் இல்ல. திருப்பூர்ல இன்னும் கூட அதிகம் நினைக்கிறேன் டீ.